தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமென். பாடல் எண் 27 பக்கம் 53. நமக்கு அறிமுகமான பாடல் தான். அக்கினியமாவியாரே ஆண்டவரின் திருக்கொடையே என் மீது இறங்கும், இப்போது இறங்கும், முற்றும் எம்மை மாற்றிடுமே. என் மீது இறங்கும், இப்போது இறங்கும், முற்றும் எம்மை மாற்றிடுமே. அக்கினியமாவியாரே ஆண்டவரின் திருக்கொடையே என் மீது இறங்கும், இப்போது இறங்கும், முற்றும் எம்மை மாற்றிடுமே. எல்லாரும் மீண்டும் பாடுவோம். அக்கினியமாவியாரே ஆண்டவரின் திருக்கொடையே என் மீது இறங்கும், இப்போது இறங்கும், முற்றும் என்னை மாற்றிடுமே. அல்லேலூயா. என் மீது இறங்கும், இப்போது இறங்கும், முற்றும் எம்மை மாற்றிடுமே. பாறையான இதயம் கொண்டவர்களை கூட என்ன செய்வார்? வார்த்தை அனுப்பி அவருடைய பாறையான இதயத்தை இலகுவாய் மாற்றி போடுவார். அதான் அந்த வார்த்தை. பாறையை உடைப்பவரே, பாவி என்னை மன்னிப்பவரே, பாறையை உடைப்பவரே, பாவியை மன்னிப்பவரே, பாசத்தை பொழிந்து பரிசுத்தமாக்கி, பாசத்தை பொழிந்து பரிசுத்தமாக்கி, முற்றும் என்னை மாற்றிடுமே, முற்றும் என்னை மாற்றிடுமே. அதாவது ஜெபம் அப்படிங்கிறது மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறது மட்டும் இல்ல, நமக்காகவும் ஜெபிக்கிறது. அதான் அந்த வார்த்தை சொல்லுது, முற்றும் என்னை மாற்றிடுமே. முதல்ல என்னை நீங்க மாத்துங்க ஆண்டவரே, என்னுடைய உள்ளத்தை, உணர்வுகளை, சிந்தனைகளை, எண்ணங்களை மாற்றுங்க. நமக்குள்ளே ஒரு மாற்றத்தை ஆவியானவர் வந்துட்டாருன்னா மாற்றத்தை கொடுப்பார். இன்னைக்கு நிறைய பேர் பைபிள் படிக்கிறாங்க, நிறைய பேர் நல்லா ஜெபிக்கிறாங்க, ஆனா மாற்றம் இல்லை. அப்ப அது இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்னா இங்க ஆவியானவர் செயல்பாடு இல்லை. அப்ப ஆவியான ஒரு மனுஷனுக்குள்ள வந்துட்டா அவர் என்ன செய்வாரு? கடினமான இதயத்தை அப்படியே மாற்றுவார், இலகுவா மாற்றுவார், புதிய இதயத்தை கொடுப்பார். எண்ணங்கள், சிந்தனைகள், உணர்வுகள் எல்லாத்துலயும் ஒரு மாற்றம் இருக்கும். அதான் இயேசு சொல்றாருல, பாவம், நீதி, தீர்ப்பு. இது உலகம் சொல்றது ஒண்ணா இருக்கும், ஆனா ஆவியானவர் வந்துட்டாருன்னா அவர் நடத்துற விதம் வேற. அதான் பாவம், நீதி, தீர்ப்பு இவை பற்றிய கருத்து உலகினர் கொண்டுள்ள கருத்து தவறானவை. ஆவியானவர் உள்ள வந்துட்டாருன்னா நீதினா என்னன்னு புரிய வைப்பார், பாவம்னா என்னன்னு புரிய வைப்பார். அப்புறம் நீதி, தீர்ப்பு. தீர்ப்பு கொடுக்கிற, உலகத்துல கொடுக்கக்கூடிய தீர்ப்பு வேற, நம்ம கொடுக்கிற தீர்ப்பு வேற. இப்ப நீதிபதியிட்ட போய் இந்த பெண்ணை கல்லால் எரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு கொண்டு போய் நிறுத்தி என்ன செஞ்சிருப்பாரு? எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு, ஆமா இவனை கல்லால தான் எரியணும், மோச சட்டம் அப்படி சொல்லியிருக்கு, அவ்வளவு அவர் தீர்ப்பு எழுதுவார். இயேசுகிட்ட கொண்டு வந்தோன்னு என்ன செஞ்சார்? அவர் தீர்ப்பே மாத்தி போட்டார். உங்களில் பாவம் இல்லாதவன் முதல் கல் எறியட்டும். அப்ப எல்லா பேரும் என்ன பண்ண? தீர்ப்பு மாறி இருக்கு. இந்த தீர்ப்பு உலகத்துக்கு ஒத்து போகாத தீர்ப்பு அப்படின்னு எஸ்கேப் ஆயிட்டாங்க. ஒவ்வொருத்தனா போட்டு கல்ல போட்டு கொடுப்பிட்டாங்க. இதான் இந்த ஆவியானவர் வந்தாருன்னா இதான் நடக்கும். ஆவியானவர் நமக்குள்ள வந்துட்டாருன்னா நீ பொல்லாதல், நீ பொல்லாதன்னு சொல்ல மாட்டான். நம்ம ஒருத்தர கையை நீட்டி நீ பொல்லாதன்னு சொல்றதுக்கு முன்னாடியே நம்மள ஆவியானவர் புடமிடுவாருங்க. அதான் அந்த ஆவியினுடைய அருள் பொழிவு பெற்றவர்களுடைய வாழ்க்கை நிலை. பூற்றாய் பாய்பவரே, உள்ளத்தை நிறைப்பவரே. எப்படி? ஊற்றாய் பாய்பவரே,
உள்ளத்தை நிறைப்பவரே. தனிமையை போக்கி துணையாய் வந்து, தனிமையை போக்கி துணையாய் வந்து, முற்றும் என்னை மாற்றிடுமே, முற்றும் என்னை மாற்றிடுமே. அக்கினியாவியாரே, ஆண்டவரின் திருக்கொடையே, என் மீது இறங்கும், இப்போது இறங்கும், முற்றும் என்னை மாற்றிடுமே, முற்றும் என்னை மாற்றிடுமே. என்னை பூசுவீரே, காயங்கள் ஆற்றுவீரே, என்னை பூசுவீரே, காயங்கள் ஆற்றுவீரே. கசப்புகள் நீக்கி இனிமையாய் வந்து, கசப்புகள் நீக்கி இனிமையாய் வந்து, முற்றும் என்னை மாற்றிடுமே, முற்றும் என்னை மாற்றிடுமே. கோயிலுக்கு போறோம், ஒவ்வொரு திருப்படியிலும் போய் நற்கரணம் வாங்குறோம், பாவசனம் பண்றோம், பாவ அறிக்கை பண்றோம். ஆனா இப்படி என்ன ஆன்மீகத்துல நம்ம ஈடுபாடு காட்ட காட்ட எல்லாம் செஞ்சாலும் சிலருடைய உள்மன காயம் ஆறவே இல்லை. அப்ப இந்த என்ன பூசுற சடங்கு ஏன் செய்யறாங்க அப்படின்னா, திருப்படி முடிஞ்சோடனே சில பக்த கோயில்களில் திருவிழுப்பு கோயில்களில் ஆலயத்தில் எண்ணெய் பூசுவாங்க. நம்ம இப்போ ஜெபம் பண்ணுறோம், ஜெபம் பண்ணிட்டு எண்ணெய் பூசுறோம். ஏன்? எண்ணெய் பூசும்போது நமக்கே தெரியாம ஆவியானவர் செய்வார், நம்ம உள்ளத்துல படிஞ்சு கிடக்கிற உள்மன காயங்களை ஆற்றுகிறார். அதனாலதான் எண்ணெய் பூசுறது. எண்ணெய் பூசுனா உடனே ஆவியானவர் இறங்குவார். சிலரை தாவீதை போல பயன்படுத்துவாரு, சிலரை அரசராக திருப்படி செய்வாரு, சிலரை என்ன பூசுறதுல இருந்து பயத்தை நீக்கி கசப்புகளை நீக்கி எல்லா பிரச்சனைகளும் விடுதலை ஆக்குவார். அதுதான் எண்ணெய் பூசி ஜெபிக்கிறது. இல்லையா? எந்த கோயிலுக்கு போனாலும் எண்ணெய் பூசுறாங்க அப்படின்னு சிலர் பேசுறாங்க. எண்ணெய் பூசுவது இருக்குன்னா உன்னுடைய உள்மன காயங்களை ஆண்டவர் ஆற்றுறார், உங்களை தகுதிப்படுத்துறார். கடவுளுடைய பணி செய்ய, கடவுளுடைய வேலையை செய்ய தகுதிப்படுத்துறதுக்கு தான் அந்த எண்ணெய் பூசுவது. நிழலாய் வருபவரே, அபிஷேகம் செய்பவரே, நிழலாய் வருபவரே, அபிஷேகம் செய்பவரே, வல்லமை பொழிந்து அன்பினால் நிரப்பி, வல்லமை பொழிந்து அன்பினால் நிரப்பி, முற்றும் எம்மை மாற்றிடுமே. நிறைய பேரு திருச்சபையில அபிஷேகம் உள்ள ஆட்கள் இருக்கிறாங்க, பெரிய பெரிய அபிஷேகம் உள்ள ஆட்கள் இருக்கிறாங்க. ஆனா அன்புள்ளவர்கள் இல்லை. ஆவியானவர் கொடுக்கிற முதல் அபிஷேகத்திலே மிகப்பெரிய ஒரு கனிவாழ்வு அன்பு. இன்னைக்கு அன்பு பெரிய பெரிய தலைவர்கள் இருந்து நம்மளை வழிநடத்தக்கூடிய தலைமை பொறுப்புல இருந்து நம்ம வர நிறைய பிரசங்கம் பண்றதுக்கு ஆள் இருக்கு, நிறைய ஸ்பீச் பண்றதுக்கு நிறைய ஆள் இருக்கு. ஆனா என்ன இல்லை, தாயத்தை கவனிக்கிறது இல்லை, கட்டின மனைவியை அன்பு செய்யறது இல்லை, பிள்ளைகளை அன்பு செய்யறது இல்லை, பேர பிள்ளைகளை அன்பு செய்யறது இல்லை, அக்கம் பக்கத்தை அன்பு செய்யறது இல்லை. யார் எதுனா எரிஞ்சு விடுகிறது, கோபத்தோட தான் பதில் சொல்றது. என்னப்பா சொல்லு என்ன, இப்படிப்பட்ட வார்த்தைகள். அப்ப இந்த அன்பு இல்லாத இடத்துல நம்ம எப்படி நற்செய்தி அறிவிக்கவே முடியாது, இயேசுவை கொடுக்க முடியாது, சாட்சியமான. இந்த இடத்துல நமக்கு ஆவியானவர் தர்றது என்னன்னா அன்பு. அன்பினால் நம்மை நிரப்பும்படி நம்மளை அடிக்கடி ஜெபிக்கும் போது நம்ம கடவுள்கிட்ட கேட்க வேண்டியதை விட்டுட்டு கேட்க கூடாது கேட்கிறோம். எனக்கு அதை தாங்க இதை தாங்க இதை தாங்க அதை தாங்கன்னு கேட்கிறோம். ஆனா கடவுள் கொடுக்க விரும்புறது என்ன? அன்பை கொடுக்க விரும்புகிறார். இந்த அன்பை நம்ம கேட்டு வாங்கணும். இதுல எல்லாம் இன்னும் நான் குறைவா இருக்கேன். பயணம் செய்யும் போது கோவப்படுறேன், பழகுறவங்கள்ட்ட கோவப்படுறேன், பணி செய்யற இடத்துல கோவப்படுறேன். அப்ப அந்த கோபத்தை தணிக்கிற ஒரே சக்தி எங்க இருக்கு? ஆவியானவர். ஆவியானவர் நமக்குள்ள வந்துட்டாருன்னா நமக்கு அன்பு வந்துடும். அவர் நிழலை போல நம்ம கூடவே இருந்து நம்ம வழி நடத்துவார். அது மட்டும் இல்ல, நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய எல்லா கரைகளையும் மாற்றி
நம்முடைய வாழ்க்கையில துணையா நிற்பார். ஆமென். Praise the Lord. Praise the அப்ப Lord. இந்த கருத்துக்களை எல்லாம் உள்வாங்கி ஒரு ஜெபம் சொல்லுங்க. அன்பின் ஆவியாரே, இந்த வேளையிலே நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் உமது அன்பை பொழிந்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். எங்கள் ஆழ்மனதில் உள்ளத்தில் ஆழத்தில் உமது அன்பை பொழியும் ஆண்டவரே. உமது அன்பு எங்களில் பொங்கி வடியும்படியாக செய்யும். அது பிறருக்கும் கொடுக்கும்படியாக நீர் செய்யும் ஆவியானவரே. அதற்காக இந்த வேளையிலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமது அன்பின் கருவிகளாக நாங்கள் மாற எங்களுக்கு துணை செய்யும் ஆண்டவரே. உம்மை இறைஞ்சி மன்றாடுகிறோம். உமது அருள் எப்பொழுதும் எங்களுக்கு துணை இருப்பதாக இயேசுவின் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். அந்த பாறையை உடைப்பவரே, இந்த பாறைப்பட்ட இதயங்கள் மனமாற ஒரு ஜெபம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி தகப்பனே. அருமையான இந்த மதிய வேலைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. அப்பா, அருமை சகோதர வழியாக ஆண்டவரே எங்கள் இல்லத்திலே வந்து உமது வார்த்தை வழியாக எங்களோடு பேசியிருக்கிறீங்க. அதற்காக உமக்கு கொடான கோடி நன்றி ஆண்டவரே. நன்றி தகப்பனே. அன்பு ஒன்றே போதும் என்று சொன்ன அன்பு இயேசுவே. அப்பா, இந்த குடும்பம் முழுவதுமாக உங்கள் கரத்திலே ஒப்புக்கொடுக்கிறார் ராஜா. பரிசுத்த ஆவியானவரே, அப்பா, எங்கள் குடும்பங்கள் பேர் பேராய் ஒப்புக்கொடுக்கிறோம் தகப்பனே. அப்பா, பாறையா இருக்கிற எங்கள் இதயங்களை ஒரு பாதத்திலவரே தூய ஆவியானவரை அனுப்பி அப்பா எங்களை அன்பினால் நிரப்புங்க ஆண்டவரே. அன்பினால் நிரப்புங்க ஆண்டவரே. அப்பா, பாறையை உடைப்பவரே, அப்பா இறங்கி வாரும் தூய ஆவியானவரே. ஒப்புக்கொடுக்கிறார் ராஜா. எங்கள் இதயங்கள் ஒவ்வொன்றையும் ஒரு கரத்திலே ஒப்புக்கொடுக்கிறார் ராஜா. இந்த பாறையான இந்த இதயத்தை ஆண்டவரே எங்கள் மீது தூய ஆவியானவரை பொழிந்து ஆண்டவரே அன்பான இதயமாக, கனிவுள்ள இதயமாக மாற்றுங்க ஆண்டவரே. பரிவுள்ள இதயமாக மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா, மாற்றும் ஆண்டவரே, மாற்றும் அப்பா. அப்பா, ஒப்புக்கொடுக்கிறோம் தகப்பனே. அப்பா, நீர் இரக்கமுள்ள தெய்வம் ஆண்டவரே, அன்புள்ள தெய்வம் ஆண்டவரே. உமது அன்பினால் தூய ஆவியின் வழியாக எங்கள் ஒவ்வொரு இதயங்களையும் ஆண்டவரே இந்த பாறையான இதயத்தை உடைத்து ஆண்டவரே அப்பா கனிவுள்ள இதயமாக, பரிவுள்ள இதயமாக மாற்றும். ஆசீர்வதிங்க, பொறுப்படுத்துக்குங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் வழி செபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஊற்றாய் பாய்ந்து வருபவர், உள்ளத்தை மாற்றுபவர், தனிமையாக நான் இருக்கிறேன் என்று சொல்லி தனிமை உணர்வோடு இருப்பவர்கள் கடவுளுடைய துணையோடு இருக்கிறார்கள் என்ற உணர்வை பெறும்படி ஜெபிப்போம். எங்கள் மத்தியிலே ஊற்றை பொழிபவரே, ஜீவத்த நீரை பொழிபவரே, அருளை பொழிபவரே, இந்த நேரத்தில் ஆண்டவரே உள்மன காயப்பட்டவர்கள் எல்லாம் குணமடையும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, மன பாரங்கள் நீங்கட்டும். ஆண்டவரே, மன கவலையோடு இருக்கிறவர்கள் மன தெளிவு பெறட்டும். அப்பா, உமது அருளை இழந்து போனவர்கள் அருளை பெற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவரே, நிறைவு பெற முடியாதபடிக்கு குழப்பத்தோடு வாழ்பவர்கள் நிறைவை பெற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவரே, எல்லா நன்மைகளையும் வாரி வழங்குகிறவரே, ஒவ்வொரு உள்ளத்திலும் ஆண்டவரே எங்களிடம் காணப்படுகிற கோபம், எரிச்சல், காய்மகாரம், பொறாமை, போட்டி மனப்பான்மை, இதை போல தீமைகள் எல்லாம் அழியட்டும். உமது அன்பினால் எங்களை நிரப்பி, அருளால் நிரப்பி, தூய ஆவி என்னும் அருளால் நிரப்பி, உமது அமைதியால் எங்களை உடுத்தி ஆசீர்வதிக்கும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா, உம்முடைய வல்லமையில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உமது ஆற்றலில் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய இரக்கத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உமது நன்மை தரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும், வழி நடத்தும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.